இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது கொஸ்டின் 9ல இருந்து அதுக்கு பிறகு வந்த நம்பர் சிஸ்டம் அதை விட பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ் என்ற இந்த பேசிக் மாடியூல்ஸ்ல இருந்து தேர்ட் டேர்ம் எக்ஸாமினேஷனுக்கு வந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே 1 by 1 நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர போறோம். ப்ரீவியஸ் 8 மட்டுமான கொஸ்டின்ஸ் நாங்க செஷன் 1ல பார்த்தோம். ஸோ 9(1) 2's complement of 9 base 10 and minus 6 respectively என்று ஸ்டார்ட் ஆகுது இந்த கொஸ்டின். ஸோ நான் இப்போ செய்யற இந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு இதில் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். எப்பவும் ஒரு 2's complement நாங்க ஃபைன் பண்ணிக்கல, எப்பவும் பாசிட்டிவ் நம்பர்ஸுக்கு ஈஸியா நாங்க ஒரு 2's complement ஃபைன் பண்ணலாம் டிரெக்டான மெத்தட்ல. பட் நெகட்டிவ் நம்பர் என்று சொல்லிக்கு அதுக்கு நாங்க 1's complement ஃபைன் பண்ணி அதோட ஒன்று ஆட் பண்ணித்தான் நாங்க 2's complement கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின்ல 2's complement ஆஃப் 9 base 10 இது ஒரு பாசிட்டிவ் நம்பர். 9 அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் நம்பர் என்றபடியால உண்மையில 1001 என்றதுதான் 9. 8 டிஜிட்ல தேவை என்றதுக்காக நாங்க ஒரு 4 zeros ஆட் பண்ணிக்கொள்வோம். ஸோ கரெக்ட் பாசிட்டிவ் 2's complement பாசிட்டிவ் நம்பருக்கான 2's complement வந்து இதா இருக்க வேணும். ஸோ இப்படி ஆன்சர் இருக்கிற மாதிரி நாங்க ஃபர்ஸ்ட் ஆன்சரை சூஸ் பண்ணுவோமா இருந்தால் இது ராங் ஆன்சர். தென் ஃபோர்த் ஆன்சரும் ராங் ஆன ஒரு ஆன்சர். அடுத்ததா இருக்க போற இந்த செகண்ட் ஆன்சர் இதுவுமே ராங் ஆன ஒரு ஆன்சர். அகைன் ஃபிஃப்த் ஆன்சர் ராங்கா இருக்கும். தேர்ட் ஆன்சர் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான ரெப்ரசன்டேஷனல் மெத்தட்ல இருக்குது இந்த இடத்துல. ஸோ நாங்க நெகட்டிவ் ஃபைன் பண்ணாமலே இந்த ஆன்சரை நாங்க ஃபைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் தேர்ட் ஆன்சர். பட் எனிகோ உங்களுக்கு தெரிய வேணும் -6 தேர்ட் தான் எங்களோட ஆன்சர் ரெண்டு ஃபைன் பண்ணிட்டோம் +9 வச்சு. பட் -6க்கு அப்படி ஃபைன் பண்ணணுங்க தெரியும். இனிஷியலா நாங்க 6க்கு ஃபைன் பண்ண வேணும். -6க்கு ஃபைன் பண்ண முதல் 6 பைனரி ரெப்ரசன்டேஷன் 110. இதுக்கு ஒரு 5 டைம்ஸ் நாங்க 0 ஆட் பண்ண வேண்டி வரும். இதுண்ட 1's complement வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 1's complement இருக்கு. 1 எல்லாம் 0வா சேஞ்ச் ஆகும், 0 எல்லாம் 1ஆ சேஞ்ச் ஆகும். ஸோ அகைன் நான் இங்க இருக்க போற 0 எல்லாம் 1ஆ சேஞ்ச் பண்ணிக்கொள்றேன், 1 எல்லாம் 0வா சேஞ்ச் பண்ணி. ஸோ 2's complement ஃபைன் பண்றதுக்காக இதோட 1 ஆட் பண்ண வேண்டி இருக்கும். 1 ஆட் பண்ணிக்கல 1 + 1 0 எழுதி 1 ரிமைண்டர் இங்க 1 வரும். அகைன் 0 அதுக்கு முன்னுக்கு ஒரு 5 டைம்ஸ் 1 வர மாதிரி இருக்கும். இந்த ஆன்சர் தான் சரியான ஆன்சராக இருக்கும். ஸோ தேர்ட் ஆன்சர் இந்த கொஸ்டனுக்கான சரியான ஆன்சரா இருக்கும். தென் நம்பர் 10. ஸோ இது ஒரு நம்பர் சிஸ்டம் என்ற மொடியூல்ல இருக்க போற ஒரு கொஸ்டின் தான் இது. இந்த கொஸ்டின்ல இங்க கேட்டிருக்க கேள்வி வந்து which of the following is equivalent to 13.375. இப்படி கொஸ்டின்ஸ் வரைக்கும் 13என்றதை நீங்க செப்பரேட்டா எடுக்கணும், 0.375என்றதை செப்பரேட்டா எடுக்கணும். தென் 13 என்றதை நீங்க பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணுவீங்களா இருந்தா ஜெனரல் மெத்தட்ல 1101 சரியான ஆன்சர். ஸோ இது கரெக்ட் ஆன்சர் பார்ப்போமா இருந்தா 1101 ஓகே, 1101 இது ஒரு ராங் ஆன்சரா இருக்கும் செகண்ட் ஆன்சர். பிகாஸ் 1001 வராது ரெடிக்ஸ் பாயிண்ட்டுக்கு முன்னுக்கு. ஸோ இதுவும் ஒரு ராங் ஆன்சர். மேபி 134 இந்த ஆன்சர்ஸ்ல இது ஒன்று வரலாம். 0.375 நாங்க 2 மல்டிப்ளை பண்ணணும் 2ஆல. 2 × 5 0 எழுதி 1 ரிமைண்டர். தென் 2 × 7 என்றது வந்து 14 என்று வரப்போகுது. ஸோ இதுல நீங்க 15 என்று மாத்திக்கொள்வீங்க 1 ரிமைண்டர். அகைன் 7 என்று வரும். 2 × 3 6 + 1 7 0என்றது அகைன் இங்க வரும். அகைன் நீங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணலாம். 2 × 0 0, 2 × 5 0 எழுதி 1 ரிமைண்டரா இருக்கும் உங்களுக்கு. 2 ×
7. 14 plus 1, 15. 1 ரிமைண்டரா முன்னுக்கு வருவார். அகைன் 2 ஆல மல்டிப்ளை பண்ணவன்டா 0, 0, 1. இங்க 1 முன்னுக்கு. சாரி 1 வந்து முன்னுக்கு உங்களுக்கு இங்க வரக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். ஸோ இந்த கரெக்ட் ஆன்சர் செக் பண்ணி பார்த்தோம்னு சொல்லி சொன்னாங்க உங்களுக்கு என்ன வரும்னு சொல்லி. இதுலையும் 1 தான் வரும். உங்களுக்கு 0 எழுதி 1 ரிமைண்டரா வரப்போகுது 500க்கு. 0, 1, 1ன்றது கரெக்ட் ஆன்சரா இருக்கும். ஸோ 10 கொஸ்டின்ஸ் இந்த சரியான ஆன்சர் 4. இது ஒரு ஈஸியான ஒரு ஜெனரல் கன்வெர்ட் பண்ற ஒரு கொஸ்டின் வந்து 13.375 பைனரி ஃபார்மேட் கண்டுபிடிச்சு. தென் இந்த இடத்துல ரெண்டு நம்பர்ஸ் அடிஷன் வேல்யூ கேட்டிருக்கோம் 11th. ரெண்டு நம்பர்ஸ் அடிஷன் ஃபைண்ட் பண்ணணும் நாங்கள் சொல்லி சொன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பருமே சேம் பேஸ்ல வந்து இருக்கும். ரெண்டு நம்பரும் சேம் பேஸ்ல இருக்கணும்னு சொன்னா அங்கட ஜெனரல் ஐடியா இங்க எல்லாமே ஒக்டல் என்ற நம்பர் சிஸ்டத்துல தான் இருக்கு. ஸோ இங்க எல்லாமே வந்து ஒக்டல் என்றபடியால எங்களுக்கு ஈஸியாவே அதை கன்வெர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இங்க இந்த இடத்துல ஆன்சர்ஸ் நாங்க ஒரு ரிமைண்ட் பண்ணிட்டு வருவோம். ஆன்சர்ஸ் வந்து எல்லா நம்பர்ஸ்லயுமே இங்க இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு இருக்கு. ஸோ நாங்க ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். தட் மீன்ஸ் அட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு பிறகு வார ஆன்சர்ஸ் நாங்க கம்பேர் பண்ணி பார்ப்போம். இதான் பேசிக்கான ஐடியா. ஸோ இப்ப இந்த இடத்துல நாங்க பேஸ் 8 இருக்க போற ரெண்டு நம்பர் ஆட் பண்ண போறோம்னு சொல்லிக்க ஃபர்ஸ்ட் ஒன் 4, 5, 6 பேஸ் 8. செகண்ட் நம்பர் 2, 7 பேஸ் 8. ரெண்டையுமே ஆட் பண்ணுவோமா இருந்தா 6 plus 7 6 7 ஆட் பண்ணுவீங்க 13. பட் 13 நீங்க எழுதல பேஸ் 8. 13 நீங்க 8ஆல பிடிச்சு பாப்பீங்க. 8 தர 1 8 மிச்சம் 5. ஸோ 5 என்ற ரிமைண்டர் தான் நீங்க எழுதும். 1 வந்து முன்னுக்கு ஆட் ஆகுது கேரி. 5 plus 2 7. 7 plus 1 8. ஆல்ரெடி 5 plus 2ன்றது 7. 7 விட ஒரு மிச்சம் இருக்குதானே அப்ப 8 வரும். 8ன்றதை நீங்க திரும்பவும் 8ஆலே டிவைட் பண்ணி பார்த்தா 1 டைமும் ஃபுல்லா 0 வந்து ரிமைண்டர். 0 எழுதி 1 ரிமைண்டரா இருக்கும். ஸோ இங்க 4 plus 1 5. இதான் கரெக்ட் ஆன்சரா இருக்கும். 505 பேஸ் 8. இதான் கரெக்ட் ஆன்சரா இருக்கும். பட் எங்களுக்கு பேஸ் 8ல இருக்கு இந்த ஆன்சர் 2, 6, 7 தான் இருக்கும். ஸோ ஏ ஆன்சரா வர முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் ரோங், செகண்ட் ஆன்சர் ரோங், தேர்ட் ஆன்சர் ரோங், ஃபிஃப்த் ஆன்சர் ரோங். சிம்பிளா நாங்க ஃபைண்ட் பண்ணலாம் பியும் சியும் தான் கரெக்ட் ஆன்சர். பிகாஸ் ஏ என்ற ஆன்சர் ரோங் என்று ஃபைண்ட் பண்ணிட்டோம்னு சொன்னா பி என்றதுதான் கரெக்ட் ஆன்சர் பியும் சி. பட் எனிகோ நாங்க மற்ற பேசஸுக்கும் கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். உண்மையில 505 அப்படி என்ற பேஸ் 8 நம்பரை நாங்க இப்ப பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணோம். பைனரி கன்வெர்ட் பண்ணிக்க நாங்க பேஸ் 8 அப்படின்றது 2 to the power 3 என்று இருக்கிறபடியால 3 டிஜிட்ல நாங்க எழுத வேண்டி இருக்கு. ஸோ 3 டிஜிட்ல நாங்க இதுல எழுதிக்கல. 5ன்றது 101, 0ன்றது 000, அகெயின் 5ன்றது 10. இப்படி ஒரு பைனரி ஆன்சர் இருக்கான்னு நாங்க செக் பண்ண வேண்டியிருக்கு. பேஸ் 8ல இருந்து கன்வெர்ட் பண்ணிக்கல. ஸோ இந்த பைனரி ஆன்சர் எங்களுக்கு கரெக்டா செக் பண்ணி பார்ப்போம். எனிகா உங்களுக்கு ஆல்ரெடி ஏ பிள்ளையா இருக்கிறபடியால பியும் சியும் தான் ஆன்சரா வந்திருக்க வேணும். இந்த பைனரி ஆன்சர் உங்களுக்கு ரோங்கா தான் இருக்கு. பட் கரெக்டான ஆன்சர்ஸ் எல்லாமே சொல்றேன். உங்களுக்கு ஆன்சர்ஸின் படி சில மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். தென் நாங்கள் இப்ப பார்க்க வேண்டியது 16க்கு கன்வெர்ட் பண்ணணும். இந்த நம்பர் 16க்கு கன்வெர்ட் பண்ண வேண்டி இருக்கீங்கள. இதை நாங்க 4 நாளா பின்னிக்கிறோம். ஸோ 16க்கு நாங்கள் இதை கன்வெர்ட் பண்ணிக்கல 4 டிஜிட்ஸ் போயிடும். அடுத்த 4 டிஜிட்ஸ், அடுத்த 4 டிஜிட்ஸ். இது 1 வருவ. இதுல வர வேண்டிய ஆன்சர் பாத்தீங்கன்னா 8 சாரி 4 1 2 4. இது உண்மையில 4 வரும். தென் 5
145. உண்மையில இதுவுமே ரோங்கா தான் இருக்கு. ஆன்சர்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிருக்கு. ஸோ இங்க ஆன்சர்ஸ் எங்களுக்கு எதுவுமே சொல்லக்கூடிய மாதிரி இல்லை. கரெக்ட் ஆன்சர்ஸ் நான் இதுல கால்குலேட் பண்ணியிருக்கிறேன் 505 என்ற பேஸ் 8. தென் இங்க ஃபைன் பண்ணியிருக்கிற 1010000101 என்ற பைனரி ஃபார்மேட் அதுவும் இல்லை. 145 என்ற பேஸ் 8 இதுவுமே எங்க கால்குலேஷன்ல இல்லாதபடியால உண்மையில இந்த கால்குலேஷன்ல எல்லா ஆன்சருமே ரோங்கா தான் இருக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் சரியானது இங்க இல்லை. பட் எனக்கோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் என்னென்ன ஆன்சர்ஸ் ஃபைனலா எங்களுக்கு வந்ததுன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டி இருக்கும். இதான் அதிന്റെ மெத்தட் நான் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஆன்சர் நீங்க உண்மையில செக் பண்ணணும்னா இது ஆன்லைன்லயே நாங்க செக் பண்ணி பார்க்கலாம். நிறைய டூல்ஸ் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு வந்த ஆன்சர் வந்து 456 பேஸ் 8 பிளஸ் 27 பேஸ் 8. இதை அப்படியே நாங்க காப்பி பண்ணலாம். இதை நாங்க ஆன்லைன் கால்குலேட்டர்ஸ்ல கூட அப்படியே காப்பி பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல என்ன ஆன்சர் வருதுன்ற மாதிரி செக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ அதை செக் பண்றதுக்காக நான் இதுல ப்ரௌசர் ஓபன் பண்ணி கொள்றேன், கூகுள் குரோம். அகைன் நான் இதுல கூகுள் அப்படின்றத டைப் பண்ணி கொள்றேன். இதுல போயிட்டு ஒக்டல் நம்பர்ஸை அட் பண்றது அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுல நான் ஒக்டலை சர்ச் பண்ணணுன்றதுக்காக நான் இதுல ஒக்டல் அப்படின்றே இதை கொடுத்து கொண்டு வரேன். ஒக்டல் 456 பிளஸ் octal 27. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கு எங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுப்பா. ஸோ உங்களுக்கு நிறைய கால்குலேட்டர்ஸில் ஒன்றா octal calculate addition என்று சொல்லி இருக்கு ஒரு ஆன்லைன் டூல் எங்களுக்கு அவைலபிளா இருக்குன்னா ரெண்டு நம்பரை நாங்கள் octal ஆட் பண்றதுக்கான ஒரு இடைவெளி ஒன்று தந்திருக்கிறோம். ஸோ இதுல 456 என்ற நம்பரும் 27 என்ற இந்த நம்பரையும் நான் இப்போ ஆட் பண்ண போறோம். இந்த ரெண்டு நம்பரையுமே நாங்கள் இப்போ ஆட் பண்ண போறோம். ஸோ கால்குலேட் அண்ட் ஆப்ஷன் நான் இதில் யூஸ் பண்ணி கொள்றேன். எங்களோட ஆன்சர் வந்து இதுல 505. ஸோ இந்த 505ன்றது 456 அப்படி என்ற இந்த பேஸ் 10 நம்பரையும் சேம் டைம் இதுல உங்களுக்கு ஒவ்வொரு வேற வேற பேசஸுக்கு மாத்தினா என்ன வரும் மாதிரியும் சொல்லிட்டு வரும். ஸோ நாங்களும் அது செய்யல எங்களுக்கு 505 என்ற பேஸ் 8 நம்பர் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நாங்கள் இதையும் செக் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் அப்படின்னு சொன்னால் 505 அப்படியால நாங்க அதை செக் பண்ணக்கூடிய மாதிரி ஆன்லைன் டூல்ஸ் நிறையவே இருக்கும். நான் இதுல octal டு டெசிமல் கன்வெர்ட்டர் சர்ச் பண்ணி பார்ப்போம். இதுக்கான வெப்சைட்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ நாங்க செஞ்ச கால்குலேஷன்ஸ் ஓகேன்னு செக் பண்றதுக்கு நிறைய டூல்ஸ் அவைலபிளா இருக்கும். நாங்க அதை செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் லிங்கை கொடுத்து நான் வரேன். பைனரி அதுல இருந்து வேற வேற நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. நான் இதுல octal வேல்யூவை கன்வெர்ட் பண்ணிக்கல. எங்களுக்கு வந்து octal வேல்யூ வந்து 505. இதை நாங்க கன்வெர்ட் பண்ண போறோம் வேற வேற வேல்யூஸ். ஸோ 325 தான் எங்களோட டெசிமல் நம்பர். அது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்ற விஷயம் எல்லாமே இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் என்ன மாதிரி. ஸோ ஈவன் நாங்க டெசிமல்ல இருந்து கூட நாங்கள் வேற வேற நம்பர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். 325 என்ற இந்த டெசிமல் நம்பரை உண்மையில நாங்க மற்ற நம்பர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ நாங்கள் டெசிமல் டு பைனரி கன்வெர்ட்டர், டெசிமல் டு ஹெக்ஸா டெசிமல் கன்வெர்ட்டர், நிறைய கன்வெர்ட்டர்ஸ் அவைலபிளா இருக்கும். சிங்கிள் கிளிக்லயே எல்லா கன்வர்ஷனையும் ஒரே தரத்துல செய்யக்கூடிய மாதிரி ஆன்லைன் டூல்ஸ் இருக்கு. ஸோ நாங்கள் மேனுவல் ஆங்களுக்கு செய்ய தெரிஞ்சாலுமே ஜஸ்ட் நான் இது ஆன்லைன் டூல்ஸும் இருக்குன்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கொள்றேன். இதுகளை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டெசிமல் நம்பர் ஒன்று செக் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு டெசிமல் நம்பர் 325 வந்தபடியால 325 அப்படின்னு கொடுத்து நான் கன்வெர்ட் பண்ணிக்கொள்றேன். பைனரி நம்பர் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்த மாதிரி 101000101 வந்தது. இதே நாங்க ஹெக்ஸா டெசிமலுக்கு சேஞ்ச் பண்ணிக்க 145 வந்து பைனரி வந்திருக்கு. இப்படி எந்த ஒரு ஆன்சருமே எங்களுக்கு அவைலபிளா இங்க இல்லாதபடியால இந்த ஆன்சர் இந்த கொஸ்டின் வந்து ராங்கான கொஸ்டினா இருக்கு.
ஓகே, நாங்க 12th ஒன்னுக்கு செக் பண்ணோம். இந்த 12th ஒன்ல ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் எங்களுக்கு தந்திருக்கு. இந்த பூலியன் எக்ஸ்பிரஷனை வச்சு நாங்க செய்ய வேண்டியதில்லை, சோல்வ் பண்ணின ஆன்சர் என்னன்னு ஃபைண்ட் பண்ண. ഇതിന്റെ സോൾവ് பண்ண ஆன்சர் என்னன்னு ஃபைண்ட் பண்ண வேண்டியதுதான் எங்களோட ஆக்டிவிட்டி. ஸோ இந்த இடத்துல நாங்க தந்த எக்ஸ்பிரஷனை ஃபுல்லாவே இருக்கா நோட் பண்ணி கொள்வோம். ஏபிசி அப்படின்றது இனிஷியலா எங்களுக்கு தந்திருக்க ஒரு எக்ஸ்பிரஷன் பார்ட் ஏபிசி பிளஸ் ஏ பி பார் சி என்று சொல்லி ஒரு பார்ட், தென் ஃபைனலி ஏ பார் பிசி அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட். உண்மையில இது ரெண்டையுமே நாங்க கொமனா வந்து ஏசி என்றதை எடுக்கலாம். ஏசி என்றது கொமனா நாங்க எடுப்போமா இருந்தா பி பிளஸ் பி பார் அப்படின்றது வந்து இங்க இருக்க போற ஒரு பார்ட், பி பிளஸ் பி பார். அடுத்தது ஏ பார் பிசி என்றது ரெஸ்ட் ஆஃப் தட் பார்ட் வந்து எங்களுக்கு வெளியே. இதுல பி பிளஸ் பி பார் 1 எங்களுக்கு தெரிஞ்சபடியால ஜென்ரலாவே எழுதி கொள்ளலாம் ஏசி பிளஸ் ஏ பார் பிசி அப்படின்றது எங்கள்கிட்ட இருக்கு. இந்த இடத்துல சியை நீங்க கொமனா எடுத்தீங்கன்னு சொன்னால் ஏ என்றது ரிமைண்டரா இருக்கும், ஏ தென் ரிமைனா இருக்கும், தென் ஏ பார் பி வந்து எங்களுக்கு இங்க அவைலபிளா இருக்கும். ரிடண்டன்சி லோவின் படி ஏன்ற ஒரு தலைகீழ் பெருமானம் இங்க இருக்கிறபடியால ரிடண்டன்சி லோவால இதை கட் பண்ணலாம். ஸோ ஃபைனல் ஆன்சர் சியை நாங்கள் கொமனா எடுத்தபடியே ஏ பிளஸ் பி என்றது ஒரு அவைலபிளான ஆன்சரா இருக்கும். இதுக்கு வச்சு நாங்க சோல்வ் பண்ண இயலாது. ஸோ இதுல கரெக்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா செகண்ட் ஆன்சர் எங்களுக்கு சூட்டபிளா இருக்கு. 12th செகண்ட் ஆன்சர் ஓகே இருக்கு. ஜென்ரலான ஒரு விஷயம். ஸோ 13th நாங்க செக் பண்ணிட்டு வர போறோம். 13th நாங்கள் இதுல பார்க்க போறதை சொல்லி சொன்னால் ஒரு கேட் டயக்ராம், ஃபுல் லாஜிக் டயக்ராம் உங்களுக்கு தந்திருக்கீங்கன்னா இந்த லாஜிக் டயக்ராம்ல இருந்து நாங்கள் சோல்வ் பண்ணினா என்ன ஆன்சர் வருமென்ற மாதிரி செக் பண்ணிட்டு வரோம். இதை சோல்வ் பண்ணிக்கு எங்களுக்கு என்ன ஆன்சர் வருமென்ற மாதிரி செக் பண்ண போறோம். இதுல எல்லாமே நோர் கேட். ஸோ நோர் கேட் இருக்கிறபடியால ஃபைனலா வரப்போற கேட் என்னன்றதான் உங்களோட கொஸ்டின். பட் பிஃபோர் தட் நாங்க ஒரு விஷயம் பார்க்கணும், எப்படியான அவுட்புட்ஸ் எங்களுக்கு வரலாம். ஸோ ஓரெண்டு சொல்லேக்குல உண்மையில ஏயும் பியும் இன்புட்டா இருந்தா என்ன வந்திருக்க வேணும்னா ஏ பிளஸ் பி என்று வந்திருக்கு. ஓர் கேட் அவைலபிளா இருக்கணும்னா ஏ பிளஸ் பி வரும். இதே அண்ட் கேட் வந்திருக்கணும் சொன்னால் எங்களுக்கு ஏபி என்று வந்திருக்கு, ஏ டாட் பி. இதுக்கெல்லாம் என்ன ஆன்சர் வரும்? எக்ஸோர் கேட்ன்றது வந்து ஏ பார் பி பிளஸ் ஏபி பார். இதுதான் இது எக்ஸோர் கேட் ஷார்ட் ஃபார்ம். நோர் கேட் என்று சொல்ல வாரது வந்து ஓர் கேட் அப்படி எழுதிட்டு அதுக்கு ஒரு ஹோல்டிங் பார் வந்தா நோர் கேட். தென் எக்ஸ் நோர் கேட் ஷார்ட் இன் ஃபார்ம் வந்து ஏபி பிளஸ் ஏ பார் பி பார். ஏபி பிளஸ் ஏ பார் பி பார் அப்படின்றது வந்து கரெக்டான ஒரு ஃபார்மேட்டா இருக்கு. ஸோ இந்த இடத்துல நாங்க இந்த கொஸ்டின் சோல்வ் பண்ணுவோம். என்ன ஆன்சர் வருதுன்னு நாங்க தான் ஃபைண்ட் பண்ண வேண்டியது. ஸோ இதை சோல்வ் பண்ணிக்கல எங்களுக்கு ஏ என்றது இப்படி ஒரு நோர் கேட் அளவரைக்குல ஏ பார் என்ற ஃபார்மேட்டுக்கு மாறும். ஜென்ரல் திங் நாங்க என்ன ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொன்னா ஒரு நோர் கேட்டை நாங்க ஒரு சிங்கிள் இன்புட் எடுத்து டபுளா டிவைட் பண்ணி இங்க எடுக்கல எங்களுக்கு நொட் கேட்டா அது ஒர்க் பண்ண வேண்டியது தெரிஞ்சு ஏ என்றது ஏ பாரா மாறும். தென் பி என்றது இங்க வரைக்கும் பி பாரா சேஞ்ச் ஆகும். தென் இந்த நோர் கேட் இங்க வரைக்குல ஏ பார் பிளஸ் பி பார் ஹோல் திங் பார் இங்க மாறும். தென் இந்த இடத்துல வரைக்குல ஏயும் பியும் சேர்ந்து இந்த அவுட்புட்டா வரபடியால ஏ பிளஸ் பி ஹோல் திங் பார். ஸோ கியூக்கான ஒரு ஈக்குவேஷன் நாங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏ பார் பிளஸ் பி பார் ஹோல் திங் பார்ன்றது ஃபுல்லாவே இருக்கும். ஏன்னா இதுல பிளஸ் போடுவீங்க, இங்கால ஏபி ஹோல் திங் பார் அப்படின்னு சொல்லி வரப்போது டோட்டலாவே எல்லாத்துக்கும் சேர்த்து ஹோல் திங் பார். இதுதான் இதுன்ற ஐடியா. ஸோ இப்போ நாங்கள் இந்த டிமோகன் லோவை யூஸ் பண்ணிக்கல எங்களுக்கு எல்லா பாருமே கேன்சல் ஆகும். ஸோ மேலே இருக்கிற அந்த பார் ரெண்டையும் டிவைட் பண்ணி எழுதுவோமா இருந்தா ஒரு பார் சிம்பிளா வரும். அது ஆல்ரெடி இருந்த அந்த பாரையும் எழுதிட்டு
a bar plus b bar அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷனா இருக்கு. தென் இந்த பிளஸ்ன்றது டொட்டா இங்க சேஞ்ச் ஆயிடும். அகைன் a plus b என்றது இருக்கத்தக்கனமா எங்களுக்கு ஒரு பார் ஆல்ரெடி இருந்தது டபுள் பாரா மாறும். ஸோ இந்த ரெண்டு டபுள் பாருமே கட் ஆயிடும். உங்களோட ஃபைனல் ஆன்சர் எப்படி வருவார் என்றால் a பார் பிளஸ் b பார் அப்படின்றது ஒரு பிராக்கெட், a பிளஸ் b அப்படின்றது ஒரு பிராக்கெட். ஸோ இதை நாங்க மல்டிப்ளை பண்ணி பார்ப்போமா இருந்தா a ஆளி ஒருக்கா a பார் ஆளி ஒருக்கா a பார் ஆளி ஒருக்கா b பார் ஆளி ஒருக்கா a b பார் ஆளி ஒருக்கா b. இதை நாங்க மல்டிப்ளை பண்ண வேண்டியது. இப்படி ஒரு ஆன்சரை நாங்க எடுக்கல a பாரால a மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0 ஆயிடும், a பாரால b மல்டிப்ளை பண்ணீங்கன்னா a பார் b பிளஸ் அகைன் b பாரால b மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0 ஆயிடும், b பாரால a மல்டிப்ளை பண்ணீங்கன்னா a இன்டு b பார். ஃபைனல் ஆன்சர் a பார் b பிளஸ் ab பார். செகண்ட் ஆன்சர் இதுக்கு சூட்டபிளான ஒரு ஆன்சரா இருக்கு. ஸோ ஜென்ரலாங்களுக்கு இது கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்னென்ன ஆன்சர் எப்படி வந்து ஃபைனல் ஆன்சர் எப்படி எடுக்கிறோம்ன்ற மாதிரி கண்டுபிடிக்கும். ஸோ 14th ஒன், ஒரு கேமெப் வந்து எங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இந்த கேமெப்ல இருந்து ஒரு சோல்வ் பண்ணின ஆன்சர் என்னன்ற மாதிரி கேட்கணும். பட் எல்லாமே எஸ்ஓபி ஃபார்மேட்ல எங்களுக்கு தந்துருக்கு. இந்த கேமெப்ல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து எஸ்ஓபி ஃபார்மேட்ல இருக்கு. எஸ்ஓபியில ஒரு கொஸ்டின் மூவ் பண்ணிக்கொள்ளணும்னா நாங்க இனிஷியலா செய்ய வேண்டிய விஷயம் ஒன்ஸை சுத்தி நாங்க லூப் பண்ணோம். ஸோ இங்க இருக்கிற 1 1 இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இப்படி எடுக்கலாம், ஒரே லூப்பா எடுக்கலாம். ஸோ இதை நாங்கள் ஒரு குரூப் 1 என்ற கேட்டகரிக்கு எடுக்கலாம். குரூப் 1 இந்த ரெண்டு வழி இதுல ஒரு 1 இருக்கிறபடியால இது ரெண்டையும் எடுத்து நாங்க குரூப் 2 ஒன்று எடுக்கலாம். இங்க இருக்க போறவரை நாங்க குரூப் 2 என்ற கேட்டகரிக்கு எடுத்துக்கொள்வேன். குரூப் 2. ஸோ குரூப் 1ன்றவரை நாங்க 4 டிஜிட் லொகேஷன் எழுதுவோமா இருந்தா இந்த 1ன்றது 0 0 0, இதுல இருக்க போற இந்த 1ன்றது 1 0 0, இந்த 1ன்றது வந்து 0 1 0 0 1 0, இதுல இருக்கிற இந்த லாஸ்டானவன் 1 1 0. இப்ப இதுல மாறாத பகுதி என்னன்னு பார்ப்போமா இருந்தா இந்த 4லையுமே 0 இது மாறுது, இதுவும் சேஞ்ச் ஆகுது. பட் இந்த 0 மாறாதபடியால எங்களுக்கு சி பார் வந்து ஆன்சரா வருது, சி பார். பட் தென் இங்க இருக்க போற இந்த குரூப் 2, குரூப் 2ல இந்த 1 லொகேஷன் பாப்பீங்க 1 1 1, தென் இந்த 1 லொகேஷன் 1 1 0. ஆன்சர் இந்த 1 மாறையில இந்த 1 மாறையில இந்த 0 மாறுறபடியால ஆன்சர் ஏபி என்று வரும். ஸோ இங்க ஏபி பிளஸ் சி பார் இருக்கிற ஆன்சர் 5th ஆன்சர். ஈஸியான ஒரு விஷயம். ஸோ 5th ஆன்சரா எங்களோட ஆன்சர் ஆயிருக்கு. ஸோ இதுவும் இந்த இடத்துல ஓகே. இப்ப நாங்க பார்க்க போறது 15th ஒன். இதுல எங்களுக்கு ஒரு கேட் இன் டயக்ராம் ஒன்று தந்துட்டு அந்த டயக்ராம்ல இருக்க போற 3 ஆன்சர் தந்துட்டு இதுல எந்தெந்த ஆன்சர் ஓகே என்ற மாதிரி. ஸோ பிஃபோர் தட் நாங்க அந்த கேள்வியில இருக்க போற ஆன்சர் என்னன்னு நாங்களா ஃபைன் பண்ண பிறகுதான் டிசிஷனுக்கு வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நாங்க இங்க வந்து ஏ என்றது ஏ பாரா இருக்கும், பி என்றது பி பாரா இருக்கும். ஃபைனலா இங்க வரப்போற ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ பார் பி பார்ன்றது எங்கட ஆன்சரா இருக்கும். ஏ பார் பி பார்ன்றது எங்கட ஆன்சர். அகைன் ஏயும் பியும் சேர்ந்து வரைக்கும் ஏபி என்றது இங்க ஆன்சரா இருக்கும். ரெண்டையும் சேர்த்து வரப்போற ஆன்சர் பார்த்தோம்னு சொன்னா ஏ பார் பி பார் பிளஸ் ஏபி, இதுதான் ஆன்சர். பட் இங்க டைரக்டா அந்த ஆன்சர் இருக்கான்னு சொன்னா பி ஆன்சர் ஓகே, ஏ பார் பி பார் ஏபி என்று பி ஆன்சர் இருக்கு. ஸோ பி உள்ள ஆன்சர் ஓகே. அப்ப ஏ ஒன்லி என்றது ரோங்கா இருக்க வேணும்.
ஏசி என்றது ரோங்கா இருக்கணும். மிச்ச ரெண்டுமே மிச்ச 3 விடையிலும் பி இருக்கிறபடியால சாரி மிச்ச ஏ தானே கட்டாயம். சாரி பி. ஸோ இங்க பி இருக்கிற மாதிரி தான் இருக்கிறபடியால ஓகே. நீ அடுத்தது எல்லாம் செஞ்சு பாவம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆன்சரை நாங்க சால்வ் பண்ணுவோமா இருந்தால் ஏபி என்றது எங்களுக்கு இருக்குது. பிளஸ் இதுல டிமோகன் லா யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா ஏ பார் டாட் பி பார் என்று தானே வரும். இதுவும் சரியான ஆன்சரா தானே இருக்க வேணும். ஸோ ஏ ஆன்சர்ன்றதும் எங்களுக்கு கரெக்டா வரக்கூடிய ஆன்சர். ஏ பார் டாட் பி பார் என்று வரும். ஏபி முன்னுக்கு இருக்கு. ஏபி பிளஸ் ஏ பார் பி பார். ஸோ 15th ஒன்னுக்கு எங்களுக்கு ஏ என்ற ஆன்சரும் ஓகே. ஏயும் ஓகே, பியும் ஓகே. இப்ப சி என்ற ஆன்சர் வருமானு செக் பண்ணும். ஸோ ஃபைனலா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு சி என்ற ஆன்சரை பார்ப்போம்டா. இதுதான் சி ஆன்சர். இதுல நாங்க ஏ காமனா எடுக்கலாம். முதல் ரெண்டு ஏ காமனா எடுத்தீங்கன்னு சொன்னால் பி இங்க எக்ஸ்ட்ராவா இருக்கும். 1 வந்து இங்க இருக்கும். பிளஸ் பி என்று வருவார். எனிஹவ் இது 1 போறபடியால ஏ பிளஸ் பி தான் ஆன்சரா வரும். பட் அது ரோங். அப்படி ஆன்சர் வரையலாம். ஸோ கரெக்ட் ஆன்சர் எங்களுக்கு 15th ஒன்னுக்கு செகண்ட் ஆன்சர் பார்க்கக்கூடிய மாதிரி. செகண்ட் ஆன்சர் இந்த இடத்துல கரெக்ட் ஆன்சரா இருக்கு. 15th ஒன்னுக்கு செகண்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் 16. இதுல எங்களுக்கு ஹாஃப் அடர் ஃபுல் அடர் பற்றின ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ ஹாஃப் அடர் ஃபுல் அடர் எப்படி ஒர்க் பண்ணிக்கொள்ளும்ன்றதுக்கான சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இங்க வருவோம். ஹாஃப் அடர் ஃபுல் அடர் ரெண்டுமே வந்து நாங்கள் என்ன ரீசனுக்காக யூஸ் பண்ணி கொள்றோம் என்றால் பைனரி சர்க்கியூட்ஸ் இருக்கிறோம். 2 நம்பரை ஆட் பண்றது 3 நம்பரை ஆட் பண்ற அந்த ஆக்டிவிட்டிக்காகத்தான் உண்மையில ஹாஃப் அடர் ஃபுல் அடர் என்ற இந்த கான்செப்ட் நாங்கள் யூஸ் பண்ணி கொள்வோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் கூகுளில் போயிட்டு எங்களுக்கு ஹாஃப் அடர் ஃபுல் அடர் கான்செப்ட் என்னென்னு வியூ பண்ணிட்டு அதுக்கு பிறகு இந்த கொஸ்டின் நாங்கள் மூவ் பண்ணிட்டு வருவோம். இதை போய் நான் செக் பண்ணி கொள்றேன். ஹாஃப் அடர் தென் வேர்சஸ் ஃபுல் அடர் ரெண்டுக்குண்ட இமேஜஸையும் ஃபர்ஸ்ட் நாங்கள் செக் பண்ணிப்போம். அதுக்கான டெஃபினிஷன்ஸ் எங்களுக்கு தனித்தனியே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஃபைனலாக நாங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கொண்டு டிசிஷனுக்கு வரலாம். ஸோ இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம் இன் திஸ் ஆர்டிகல். வில் கோ த்ரூ த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஹாஃப் அடர் அண்ட் த ஃபுல் அடர். ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் நாங்கள் செக் பண்ணிட்டு வர போறோம். ஒரு ஹாஃப் அடர் அப்படின்றது ஒரு பேராகிராஃபா தந்திருக்கிறோம். ஹாஃப் அடர் இஸ் a combination and logic circuit that's designed by connecting XOR gate and one AND gate. The half adder circuit has two inputs A and B, which add 2-digit inputs and generate carry and the sum. ஸோ ஜென்ரலான ஒரு டாபிக்ல எங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே இன்க்ளூட் பண்ணிருக்கணும். இது ஒரு ஹாஃப் அடர். இந்த ஹாஃப் அடர்ல பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கான இன்புட்ஸா இங்க ப்ரொவைட் பண்ணி இருக்கிறது வந்து ஏ அண்ட் பி. தென் அவுட்புட்ஸ் அண்ட் கேரி என்று சொல்லி ரெண்டு விதமான அவுட் தந்திருக்கணும். தென் இங்க ஒரு எக்ஸோர் கேட் அண்ட் ஒரு அண்ட் இந்த ரெண்டு கேட்டும் யூஸ் பண்ணித்தான் இந்த இடத்துல இந்த ஹாஃப் அடர் அப்படின்றது கன்ஃபிகர் ஆகி இருக்கு. இது ஜென்ரலான ஒரு ஹாஃப் அடர் என்ற ஒரு டயக்ராம். தென் ஃபுல் அடர் என்ற கான்செப்டுக்கு நாங்க மூவ் பண்ணுவோமா இருந்தால் ஃபுல் அடர் என்றது வந்து உண்மையில 3 இன்புட்ஸுக்காக தான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுல எக்ஸ்ட்ராவான ஹாஃப் அடர் என்ற எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கு. ஃபைனலா நாங்க சம் என்ற எக்ஸ் ஆர் பி என்று சொல்லி கேரி என்றது ஏ அண்ட் பி என்ற கான்செப்டுக்காலையும் வரும் என்று சொல்லி ஹாஃப் அடர்ல பார்க்கலாம். അതിന്റെ டேபிள் இதுல தந்திருக்கணும் ஏபி அண்ட் சம் கேரி. சம் என்றது எக்ஸோர் கேட் ஆகும், கேரி என்றது அண்ட் கேட் ஆகும் இருக்கும். இது ஒரு காமனான விஷயம். தென் ஃபுல் அடர். Full adder is a circuit that consists of 2 XOR gates, 2 AND gates, and 1 OR gate. Full adder is an adder that adds 3 inputs and produces 2 inputs which consist of 2 XOR gates and 1 gate, 2 AND gate and 1 OR gate. இப்போ நாங்க 3 inputs இருக்கிறபடியால so AB and third input of its input carry as C in. The output carry is designed as C out and the normal input is designed as S which is sum. So இதோட டயக்ராம் நீங்க பார்க்கலாம். இந்த இடத்துல
எங்களுக்கு 2 எக்ஸோர் கேட் யூஸ் பண்ற மாதிரி சொல்லியிருக்கிறேன். முதலாவது எக்ஸோர் கேட்டுக்குள்ளால வார அவுட்புட் 2வது எக்ஸோர் கேட்டுக்கு வரும். தென் இங்க 2 அண்ட் கேட் யூஸ் பண்ணிட்டு 3வது ஒரு ஓர் கேட் யூஸ் பண்ணினா இது ஒரு ஃபுல் அடருக்கான எக்ஸ்பிளனேஷன். அதன் ஈக்குவேஷன் நீங்க இதுல பார்க்கலாம். சம் அப்படின்றது ஏஎக்ஸோர் பிஎக்ஸோர் சி இன், தென் கேரி அப்படின்றது வந்து இந்த இடத்துல ஏ அண்ட் பி or சி அண்ட் அதோட எக்ஸோ சால்வ் பண்ணதுதான் உங்களுக்கு ஏபி பிளஸ் பிசி பிளஸ் ஏசி. இதுதான் ஃபைனல் பண்ணப்பட்ட ஆன்சர். ஏபி பிளஸ் பிசி பிளஸ் ஏசி தான் இதுல சால்வ் பண்ண ஆன்சரா வருது. ஸோ இவ்வளவு உங்களோட ஐடியா. தென் இது இந்த டேபிள் இதுல தந்திருக்கிறோம். இது நீங்க பார்க்கணும். ஜெனரல் டாபிக்ஸ்ல நாங்க ஹாஃப் எடர் ஃபுல் எடரை பற்றி கதை கேட்கல. இது எங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த இடத்துல நாங்கள் அடுத்ததா பார்க்க போற ஒரு விஷயம், இந்த கொஸ்டின்ல இருக்க போற ஸ்டேட்மெண்ட்ஸ். Consider the following statements about adder in digital logic circuits. First one, half adders receives 2 binary digit inputs. இது ஒரு கரெக்ட் ஸ்டேட்மெண்டா இருந்து கொள்ளும். பிகாஸ் உங்களுக்கு ஹாஃப் அடர் அப்படின்றது 2 பைனரி டிஜிட் இன்புட்ஸ் தான் எடுக்குது. Then B statement, half adder gives 2 binary digits as outputs. உண்மையில ஹாஃப் அடர் வந்து 2 பைனரி டிஜிட்ஸ் தான் அவுட்புட்ஸ் ஆக தருது. ஒன்று கேரி, அடுத்தது சம். A full adder can be created using 2 half adders. அதுவும் ஓகே. 2 half adder வச்சுக்கொண்டும் நாங்க full adder கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுக்கான ஐடியா உங்களுக்கு ஓகேயா இருக்கும். ஸோ 16th கொஸ்டின்ஸ் ஆன்சர் கொஸ்டின் ஆன்சர் ஏபிசி எல்லாமே கரெக்ட்ன்றது ஆன்சர் ஆயிருக்கும். இந்த அடர் என்ற கொஸ்டின்ல ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே சரியான ஸ்டேட்மெண்டா இருந்து கொள்ளும்.